வணக்கம் நேர்களே. இன்றைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான பலவு சவுண்டு வெட்ட பார்ப்போமே. இங்கே பாருங்க, இந்த துணி 60 இன்ச்சு 2 மடித்து போட்டிருக்கிறேன். இது பாருங்க 21 42 இன்ச்சு அகலத்தில் மடித்து போட்டிருக்கிறேன். மடிப்பு என்னுடைய பக்கம் இருக்குது, ஓப்பன் இந்த பக்கம் இருக்குது. சரியா, மடித்து போட்டிருக்கேன். இப்போ இதில் நேர் கோடு போட்டுவிட்டேன், 1 இன்ச்சு மடிப்புக்கு விட்டுட்டேன். இப்போ இது யோக்கு வச்சு உங்களுக்கு காட்ட போகிறேன்னு. இப்போ யோக்கு 7 இன்ச்சு உயரம், யோக்கு எடுத்துட்டு 38 இன்ச்சு உயரம். சரியா, 37 38 தையல் வாசியோடு சேர்த்து 38க்கு நான் எடுத்துட்டு நேர் கோடு போடுறேன் பாருங்கள். நேர் கோடு போட்டுட்டு இந்த பக்கத்தில் 3 இன்ச்சு அகலத்தில் ஒரு மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி இங்கேயும் 3 இன்ச்சு. இப்போ இந்த போக் லென்த் நம்மளுக்கு 13 வேணும். மேலே யோக்கில் 7 இன்ச்சு வந்துடும். 7 மார்க் 13 இவ்வளோ எடுத்துகிட்டா சரி. சரியா, இப்படி ஒரு கோடு போட்டுட்டு இந்த போக்கில் இப்படி வரைஞ்சி விட்டுறாங்க. உடனே வேலை. இதுக்கு பிறகு என்ன செய்யணும், இந்த 3 இருக்குல்லோ இதில் ஒரு ரவுண்ட் ஷேப் கொடுத்துருவோம். இந்த ட்ரெஸ் எல்லாம் அந்த காலத்தில் பழைய படங்களில் பானுமதி போட்டு கொண்டு வருவா, நீங்கள் பார்த்துருப்பீங்க பாருங்க, அப்போ உங்களுக்கு தெரியும். சரியா, இப்போ உடனே வேலை. இப்போ கிரியாச்சு இப்போ நம்ம வெட்ட போகிறோம் பாருங்கள். பாருங்க, வெட்டியாச்சு. இவ்வளோன்னா இந்த பாட்டத்துக்கு. இப்போ அடுத்தது நம்ம யோக்கு வெட்ட போகிறோன்னு. யோக்குக்கு பாருங்க ஒரு 12 இன்ச்சு விட்டுட்டு ஒரு இன்ச்சு யோக்குன்னு சொன்னேன் பாருங்கள். 7 இன்ச்சு விட்றேன்னு 2 இன்ச்சு தையல் வாசியை. நாற்பத்தெட்டு இன்ச்சுக்கு விட்றேன்னு 12 48. சரியா, வச்சுட்டு
இதான் பாருங்க யோக்கா. இப்போ இதில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா பாருங்க இதை தனித்தனியாக எடுத்துக்கொண்டு இதில் என்ன செய்கிறீங்கன்னா இதை மடித்து இப்படி சுற்றிலும் தையல் போட்டுக்கொள்கிறீங்க. இந்த பக்கம் அப்படியே சுற்றி இது வரைக்கும் தையலை போடுறீங்க. தையலை போட்டுட்டு என்ன செய்கிறீங்க, இந்த 2 துண்டுக்கும் அப்படி தையலை போட்டுட்டு அப்புறம் என்ன செய்கிறீங்க, இந்த துணியை வச்சுட்டு இந்த ரவுண்ட் ஷேப் நாங்கள் வெட்டியிருக்கிறோம் இல்லை, இதை இப்படியே மூட்டிக்கொள்கிறீங்க. சரியா? மூட்டிட்டு திருப்பினா இது எப்படி வருமெண்டா இந்த நல்ல பக்கம் திருப்புறீங்கன்னு வைங்க. இப்போ இதை மூட்டின பிறகு இதை மூட்டினா இது மூட்டுப்பட்டால் இப்படி தான் வரும். இது 2 மூட்டின பிறகு இப்படி தான் வரும். அதுக்கு பிறகு இந்த யோக்கை இந்த யோக்குன்ற அளவுக்கு இதை மடிக்கணும். முன்பக்கம் பின்பக்கம் மடித்து போட்டு, அதாவது இந்த துண்டு இப்படி பின்பக்கத்துக்கு போயிடும், உள்பக்கம் போயிடும். இது இப்படி உள்பக்கம் போயிடும். இது இப்படி மேல் பக்கம் வரும். விரைக்கல்ல இப்படி நிற்கும் பாருங்க. இது ஃபுல்லாக ஓப்பனாக தான் இருக்கும். இது நாங்கள் தைக்க போகிறதில்ல. இது ஃபுல்லாக இப்படி ஓப்பனாக இருக்கும் பாருங்க. இப்படி வரும், இப்படி வந்துடும் கீழ்பக்கம். இதோட இது தைச்சிடுவோம். சரி, நான் உங்களுக்கு தைச்சிட்டு வீடியோ போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.